டேய், அதாவது முக்காடு நேர்களே, இந்த ஜனநாயகன் படம் முழுவதுமாக திருட்டுத்தனமாக ஹெச்டி பிரிண்டில் ஏதோ ஒரு கல்பரேட்டு கருப்பு ஆடு ரிலீஸ் பண்ணதை ஒரு இங்கே வந்து தலை ஃபேன்ஸ் தெரியுங்களா, ஏகே ஃபேன்ஸ், அவங்க எல்லாருமே கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் டிவிகே ஃபேன்ஸ்லாம் போட்டு பொலன்னு பொழந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், குட் பேட் அக்லி அந்த படம் வந்தப்போ ஏற்கனவே அந்த குட் பேட் அக்லி படத்துக்கு ரிலீஸ் ஆனப்போ விஜயோட சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு நிறைய குறைச்சல் கொடுத்தாங்க விஜய் சார்பாகவும் விஜய் ஃபேன் சார்பாகவும். அதே மாதிரி திருட்டுத்தனமாக குட் பேட் அக்லி படத்தை ரிலீஸ் பண்ணி, அதாவது குட் பேட் அக்லி படத்தை நெட்டில் வந்து டிவிகே ஃபேன்ஸ் ரிலீஸ் பண்ணி, அதாவது விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ரிலீஸ் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. டிவிகே ஃபேன்ஸில் எல்லாம் கை காலில் உழுவாத குறையா இந்த மாதிரிலாம் ஷேர்லாம் பண்ணாதீங்க, நிறைய பேர் கெஞ்சுறாங்க தலை ஃபேன்ஸ். அந்த கெஞ்சுற நாள் எது தெரியுமா? 10ஆம் தேதி 4ஆம் மாதம், போன வருஷம் அதே 10ஆம் தேதி 4ஆம் மாதம் இந்த வருஷம் விஜயோட படம் திருட்டுத்தனமாக அதுவும் ஹெச்டி பிரிண்டில் ரீலீஸ் ஆயிடுச்சு. இதுதான் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லி தலை ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. முக்காடி நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க முக்காடி நேயர்களே.